ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இங்க மரவமங்கலம் ஏசிசி வெர்சஸ் மோசக்குடி பாண்டி மெமோரியல். ரெண்டு டீமுக்கான மேட்ச் இருக்க போகுது. ஸோ இன்னைய டேவில் மோசக்குடி டீமுக்காக மேக்ஸிமஸோட நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாடில் பிரதீப், ஸோ அவங்களோட மாமா நேமுக்கு தான் இங்கே ஆடுறாங்க. ஸோ அவர் அந்த ஸ்குவாடில் இருக்க போகிறாரு. பேட்டிங்கில் இருக்க போகிறது எங்கள் மோசக்குடி, ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது மரவமங்கலம். டாஸ் வின் பண்ணால் மரவமங்கலம் ஸ்ட்ரைட்டாகவே சேசிங் சூஸ் பண்ணிட்டாங்க. நான் சைக்கிளில் இருக்கிறது பிரதீப், நான் சைக்கிளில் சிவலிங்கம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே மார்னிங் அடிச்சிருக்காரு. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. டோர்னமெண்ட்ல பிரதீப் அவர் மீட் பண்ண முதல் பந்து, அவருக்கான முதல் பந்தா பவுண்டரியா மாத்திருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் நினைக்கிறேன் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் பவுலர் இங்க சூர்யா. முதல் பந்து பவுண்டரி போயிருந்தாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. இன்னொரு பேட்ஸ்மேனா பிரகா வந்திருக்காரு. பார்த்தா நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் வெல் லெஃப்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சிவலிக்கான முதல் பந்தா பவுண்டரியா இல்ல ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா இல்ல கடைசி. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல இருக்கு, ஆனா கீப்பரால பிடிக்க முடியல, ரொம்ப மேல வந்திருக்கு. பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க. இங்க லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். ஒரு ஸ்லோயா தெளிவா ஆட்டாருங்க. இங்க கண்டிப்பா இது தாண்டி போயிடும். விண்டும் ஃபேவரா இருக்கு. போயிடுச்சுங்க. இங்க ஆரோட முதல் ஓவர், முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பவுண்டரி ஒரு 6ன்னு ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சொல்லை சிவா வந்திருக்காரு. பிரகாஷ் ஸ்ட்ரைக் நேருக்கு நேராக சாருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும். பவுண்டரி ஆறாம் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. முதல் பந்திலே ஒரு பவுண்டரி இந்த ஓவரில் பிரகா பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் இந்த முறை ஏறி விட்டுருக்காரு. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வெரைட்டி பால் வரைக்கும் போயிட்டு கேட்ச போஸ்டாருங்க. இங்கே மாதேஷ் விக்கெட்டை இழக்கிறாரு. பிரகாவோட விக்கெட்டிங்க. ஒன் பேட்ஸ்மேனா இங்கே பிக் பாஸ் சரண் வந்திருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே ஆச்சாருங்க. பிக் பாஸ் ஹியூஜ் 6 பதிவு பண்றாரு. முதல் பந்திலே இங்க ரொம்ப தூரத்துக்கு போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்க சரண் பேட்ல இருந்து ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அதே இடத்துலங்க. பேட்ஸ்விங்லயும் மாற்றம் இல்லை, ரிசல்ட்லயும் மாற்றம் இல்லை. பேக் டு பேக் ரெண்டு பாலையும் 6 மாத்திருக்காரு இங்க சரண். இந்த முறை அதே நெக்ஸ்ட் ஒன் 46 அடிக்கிறான்னு பார்க்கலாம். இங்கே சரண் ஸ்லோயை நல்லா போட்டிருக்காரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அந்த ஸ்லோ இருக்குது சரண். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் டு லெஃப்ட்டு சாருங்க. இந்த முறை சிவலி அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிடிக்க முடியாது, ஏன்னா லைனை தாண்டி போய் விழுந்திருக்கு. 6 இந்த ஓவரில் வர 3வது 6. இதோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3வது ஓவர் முடிவுக்கு வந்து சொல்லியிருந்தேன். 2 ஓவர் முடிவுக்கு வந்து 2 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கான 3வது ஓவர் பட கும்பகோணம் எக்ஸ்பிரஸ் வெங்கட் வந்திருக்காரு. சரணான் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சுவிட்சுக்கு தெளிவாக ஆடி இருக்காருங்க. கண்டிப்பாக இதை தாண்டி போகும். ஒரு பவுன்ஸில் தாண்டி போயிருக்கு. பவுண்டரி அவரோட வேகத்துக்கும் எப்படி திரும்பி அடிச்சான்னு தெரில, கரெக்டாக அடிச்சிருக்காரு சரண். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்சுக்கு. இதுவும் பேட்ல தெளிவாக போட்டிருக்கு. பவுண்டரி போயிருங்க. 2 சுவிட்சுக்கிட்டு தெளிவாக ஆடி இருக்கான்னு சொல்லலாம். பேஸ் போடக்கூடிய பவுலர் ஓவர்லையும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்சுக்கு. இந்த மாதிரி தெளிவாக ஆடி இருக்காருங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காரு. சுவிட்சுக்கு ஸோ இப்போதான் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டரை எடுத்து பின்னாடி சுவிட்சுக்கிட்டு வச்சாங்க. அதை பார்த்து தெளிவாக நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் கிட். ஆனால் 3வதோட லாஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கான்னு பார்த்தா அங்கே அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரே சைக்கத்தக்க சரண். 3 ஓவருக்கு 58 அடிச்சிருக்காங்க. ஆச்சுக்கான 4வது ஓவர் பட அகைன் சூர்யா. சரண் ஒரு பிளிக் தான் ஆனாரு, தாண்டி போயிருதா. வாட் அ ஷாட், உள்ள விழுகும் அப்படின்னு பார்த்தேன். பிளிக் அலட்சியமா ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு.
சரண் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் சூர்யா. ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ், அக்ரெசிவா மேட்சை எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். வெல் பிளேடு. ஸோ நல்ல கேமே ஆடி கொடுத்துருக்காரு இங்கே சரண். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா இங்கே ஐஎஸ்பி பாலா முதல் பந்தே பெரிய ஷாட் போயிருக்காரு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க 6. இங்கே சரண் மொமெண்டத்தை எங்கே விட்டாரோ அதே இடத்துல பிடிச்சி அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அதே திசைங்க. ரிசல்ட்டில் மாற்றம் இருக்கா? இல்லைங்க. பேக் டு பேக் உள்ளே வந்த 2 பாலையும் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலா. நெக்ஸ்ட் ஒன் பேசன் ஸ்விங் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால் நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே ஆச்சாருங்க. இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் 3வது 6 பதிவு பண்ணுறாரு பாலா. இதோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 82 அடிச்சிருக்காங்க மோசக்குடி. மேட்சுக்கான 5th ஓவர் பட வெங்கட். ஸோ இந்த எண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான எண்டு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையில் தான் ஆட முடிஞ்சு, ஏன்னா வித்து கொடுக்காமல் போட்டிருக்காரு. ஃபுல் டாஸாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே ஃபாஸ்ட்டாக எடுத்து போட்டிருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை பார்த்து தெளிவாக ஆட்டாருங்க. ஓடிட்டாருன்னு சொல்லலாம். பாலா இங்கே 2 ரன். செகண்ட் ஒன் ஸ்லோயர் வெரிசன் ஒயிட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. வேகத்தை குறைச்சி வேகமாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். எங்கள் தெளிவான இடத்துல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. இந்த முறையும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுக்கலங்கும் போது 2வது ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. 1 மோர் குட் டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணிக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃபில் செம்ம ஹைட்டு போயிருக்கு. தாண்டி போயிருதா? யாஸ் போயிடுச்சுங்க இங்கே 6. லாங் ஆஃபில் ஒரு 6. இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 5வது ஓவர் 5 ஓவருக்கு 93 அடிச்சிருக்காங்க மோசக்குடி. மேட்சுக்கான 6வது ஓவர் பட சக்தி வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்ல டேக்கான இங்கே ரதீஷ். விக்கெட் இழக்கிறாரு பாலா இங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா இங்கே அஜித் வந்திருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் வெல்ல போனாங்க ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? ஃபீல்டர் மாதேஷ் போஸ்டாருங்க. டிஸ்டன்ஸ் இல்லை. விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஓவரில் எடுக்கிற 2வது விக்கெட் இங்கே நீ பேட்ஸ்மனா இங்கே விக்கி. அகைன் ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். கீப்பர் சூர்யா லிவ் விக்கெட்டு போஸ்டாருங்க இங்கே. 3வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு சக்தி. சத்யா 3 விக்கெட்டு ஹார்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸலண்ட் ஓவர் நல்லா போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சக்தி. நீ பேட்ஸ்மேனாக எங்கள் முகிலன் வந்திருக்காரு. ஒரு வெல் லெஃப்ட் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி அகெயின் ஒயிடா. போன பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் பிளிக் ஆட பார்த்தாரு. விக்கெட்டா? நோ பால் கொடுத்துருக்காங்க. யாரோட விக்கெட் அப்படின்னு பார்த்தா விக்கெட். 6 ஓவருக்கு 98. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படா பழனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பார்த்தாரு. கம்ஃபர்டபுளாக ஆட முடியலங்க. தெளிவாக இழுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி போயிருக்கு. பாயிண்ட்ல கேட்சை பிடிக்க முடியல. வெங்கட் விரட்டி போறாரு. ஸ்டாப் பண்ணிடுறாரா? பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லா ஸ்டாப். 3வது ரன் ஓடுறாங்களா? நோ சொல்லிட்டாங்க. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கவர் ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சுங்க. லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால். அப்டேக்கர் வித் நல்லா போட்டுருக்காங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். செகண்ட் ஓவரா போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி 2 ஓவரும் கம்பேக்கிங்கா மாத்திருக்காங்க. முடிவில் 106 அடிச்சிருக்காங்க. 107 டார்கெட் ஃபார் மரவமங்கலம் ஏசிசி. செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா மார்னிங் பேட்ஸ்மேனா சைக்கிளில் இருக்கிறது ரதீஷ். நான் சைக்கிளா மாதேஷ்.
காப்பாளர் பணியிலோ பிக் பாஸ்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, மிகவும் நேர்த்தியான நீல அகலத்தில். செகண்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, அகல பந்து, அளவுக்கு அதிகமாக கடந்த பந்து. விக்கெட். வெளில போயிட்டாரு. ஸோ அம்பேர் பேசி கொடுக்க போனாங்க. பேட்ஸ்மேன் டீசெண்டாக வெளில போயிட்டாரு. நல்ல கேம் ஸ்பீட் அப்ரிஷியேட் பண்ணுறாரு இங்கே பிரதீப். ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் விக்கெட். இல்லைக்கா இன்னொரு லெஃப்டிக்குள்ளே இறக்கியிருக்காங்க இங்கே யோகிஸ். வேகத்துக்கு தெரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். லக்கி பவுண்டரியா இருக்குமா? தேர்ட் மேன்ல ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. முதல் ரன்ன பவுண்டரியா மாத்தி போட்டுருக்காங்க யோகேஷ். மீட் பண்ண முதல் பால்லே அவங்க டீமுக்காக பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, இது நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. டேப்ல பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் போயிருந்துச்சுன்னா வெளில போயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஷாட். பாலோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறை நல்ல ஒரு பந்து வீச்சு, சான்ஸ் பால். நேருக்கு நேராக லாங்கா திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 1-2 ரன்னிற்கான முயற்சி. ஃபீல்டர் 2 3வது ரன்னும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பேட்ஸ்விங் ஃபாஸ்டா இருந்தாலும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே பால் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவு வேகமா போட்டிருக்காரு விக்கி. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. ராமங்கலம் ஏசிசி மேட்ச். நான் செகண்ட் ஓவர் பட ஆரம்பத்தில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபாஸ்ட் பாலே ஆடுறாங்க. தெளிவா ஆடி இருக்காரு. கவர்ஸ்ல கண்டிப்பா பவுண்டரி போயிடாது. பவுண்டரி. செகண்ட் ஒன். தெளிவா ஆடி இருக்காங்க. நேருக்கு நேர் எடுத்து சான்ஸ் பால். போயிடுச்சு 6. இங்க ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இங்க இந்த ஓவர்ல 4-6ன்னு கலக்கி இருக்காரு இங்க யோகேஷ். தேர்ட் ஒன். நல்ல ஸ்டாப் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் தெரிஞ்சு போயிருக்கு. கவர்ஸ்ல ஃபீல்டரை ஏற்றி வச்சிருந்தாங்க. முயலன் இருக்காரு ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன். மாதேஷ் ஆன் ஸ்ட்ரைக். நேருக்கு நேர் செம்பில் போட்டுருச்சுங்க. அதுக்கப்புறம் துரிதமாக ரெண்டும் ஓட பார்த்துட்டாங்க. ஓட்டாங்க. பாஸாக இருந்திருக்காரு யோகேஷ். செம்பில் போடலன்னா கண்டிப்பாக இது பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். தெளிவாக அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் கவர்ஸ் ஃபீல்டர். ஆளுக்கு போக முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரியோட இங்க ஓவர் முடிவு பண்ணிருக்காங்க. 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. மரவமங்கலம் ஏசிசி 2 ஓவருக்கு 23. 3வது ஓவர் பட பாபு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஃபாஸ்டா போய்க்கிறதுக்கு முகிலன் பாலுக்கு வர முடியுதான்னு பார்த்தா வர முடியலங்க. முதல் பந்திலே பவுண்டரி பதிவு பண்றாரு இங்க மாதேஷ். சுச்சிக்கு திரும்பி செகண்ட் ஒன். அகைன் சுச்சிக்கு ட்ரை. எங்க போகுதுன்னே தெரியல. முகிலன் கையில போயிருக்கு. பாஸ் ஆயிருக்காரு. நல்ல ஒரு தடுப்பாளர். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்லா போட்டிருக்காரு. போன பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, லாங்கா திசையில் பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்திருக்காரு. சிவலி லாங் ஃபீல்ட் பண்றாரு. ரன்னிற்கான முயற்சி. 2வது ரன் ஓட்டாங்க. தடுப்பு பணியில் சிவலிங்கம். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு பந்து வீச்சு, நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. போன பால் ஒரு ஒயிட். விக்கெட்டுக்கு வாய்ப்பா சரண் ஃபீல்டர் போட்டாருங்க. விக்கெட். விக்கெட்டோட ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க. பேட்ஸ்மேன் யோகேஷ் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. 3 ஓவருக்கு 33 முடிவு பெற்ற வேளையில் மரவமங்கலம் ஏசிசி மேட்சுக்கு 4வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட விக்கி. அவருக்கான 2வது ஓவர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. டாட் பால். செகண்ட் ஒன். பேட்ல நிக்கு நல்ல டேக் அண்ட் விக்கெட் இழக்கிறாரு மாதேஷ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணலாம். இங்க பழனி வந்திருக்காரு. ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் எக்ஸலண்டா போட்டிருக்காரு. ஒயிட் கொடுத்துருக்காங்க. பவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். லோயர் வெரி நல்லா போட்டிருக்காரு. இங்க ஸ்டம்புக்கு மேல தான் வந்திருக்கு. டாட் பால். போன பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. சுத்தி இருக்கான பார்த்தா விரட்டி போனாங்க. ஸ்டாப் பண்ண முடியல. தெளிவா ஆடி இருக்காரு. சுத்திக்கிட்டு ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால் தாண்டி போறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு இங்க 6. சூப்பரான ஆரம்பத்தை பண்ணிருக்காரு இங்க பழனி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அந்த அளவு மீட் ஆகலன்னு சொல்லலாம். கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றான்னு பார்த்தா மீலன் பாஸ் ஆகிருக்காரு. ஒரு சிங்கிள் தான்.
இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 44 அடிச்சிருக்காங்க மரமங்கலம் ஏசிசி. இவனுக்கு 18 பாலுக்கு 63. ஆரம்பில் வந்திருக்காரு 5வது ஓவர் பட. சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன். இந்த மாதிரி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர். தேர்ட் ஒன். இந்த முறை கவர்ஸ்ல அடிச்சாருங்க. குவாலிட்டியான இதுவும் தாண்டி போயிட்டு பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்றாருங்க. ஃபோர்த் ஒன். கூப்பட பாலோட ஃபிஃப்த் ஒன். லாஸ்ட் ஒன். அடுத்த ஓவர் படம் அபிஜித் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட், அடுத்த பால் நோ பால், அவுட் ஆஃப் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால் தெளிவா விட்டாருங்க. பேட்ஸ்மேன் பாஸா இருந்துட்டு தாண்டி போயிருந்தா எஸ் போயிடுச்சுங்க. யாரு பால் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அஜித் இருக்காரு ரிமைனிங் இருக்க பால் போட. விக்கெட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன். இந்த முறையும் அடிச்சிருக்காருங்க. கண்ட்ரி தேசையில் சான்ஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 இங்க எஸ் 1 மோர் 6 பதிவு பண்றாரு இங்க பழனி. ஃபோர்த் ஒன். அப்படியே சூப்பரா போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கார பிக்கப். கவர்ஸ்ல தெரிஞ்சு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் விக்கி 2 ரன்ஸ் பண்ணுறாங்களா? பாஸாக இருக்காருன்னு பார்த்தா கரெக்டாக வந்திருக்காருங்க. ஒரு சிங்கிள். ஃபைனலி இங்கே சூர்யாவும் ஸ்ட்ரைக் வந்துட்டார்னு நினைக்கலாம். ஒரு 2-3 ஓவராக நான் சைக்கிள் ஏறினார். ஒரு சிங்கிள். எனக்கா ஸ்ட்ரைக் கொடுக்கல, அடுத்த ஓவரை தக்க வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு சிங்கிள். இதோட ஓவர் லாஸ்ட் ஓவர் போட பிரதீப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். சரண் பால் வரைக்கும் வந்து முதல் பந்திலே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன். இந்த முறை ஆச்சாருங்க மறிச்சு தாண்டி போறதுக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். எஸ் போயிருச்சு இங்க 6 4 6ன்னு குயிக்கரா 10 ரன் கொண்டு வந்துட்டாரு இங்க சூர்யா. தேர்ட் ஒன். ஒயிட். தேர்ட் ஒன். இந்த முறையும் அடிச்சிருக்காங்க. யாரன்னா செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் பவுண்டரி போயிருக்கீங்க. ஃபோர்த் ஒன். விட்டு ஃபிஃப்த் ஒன். லாஸ்ட் ஒன். ஸோ மேட்சை வின் பண்றாங்க நீங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பிக் பாஸ் சரண். வேற லெவலான இன்னிங்ஸுங்க. ஒரு மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல ஸ்டார்டிங்லேயே வந்து சரியான 6 நிறைய 6 பறக்க விட்டு ஒரு சேஃபஸ்ட் ஜோன். ஸோ ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி வழி வைக்கிறதுக்கு நல்லா ஆடி கொடுத்தான்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் சரண்.